My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota third round குரிய registration அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு வரைக்கும் ரெசிக்னேஷனுக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. பட் சொன்னபடி எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறதும் எனேபிள் பண்ணிட்டாங்க. யூ கேன் டூ இட். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அல்லது செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எஸ்பெஷலி செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற பட்சத்தில் அந்த காலேஜில் ரீஅலாட்மெண்ட் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் இஸ் பர்மிட்டட் இன் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ரவுண்ட் 3. ரெண்டு கவுன்சிலிங்குமே தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் பிரச்சனை கிடையாது. ஃபினான்ஷியல் லாஸஸை அதை பற்றி நம்ம ஆல்ரெடி தேர்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பற்றி வீடியோ போட்டதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தேர்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அல்லது செகண்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நான் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், அந்த காலேஜில் நான் ரீஅலாட்மெண்ட் போகிறேன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மாணவர்களுமே தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம். இப்போ வரைக்கும் எனக்கு எங்கேயுமே சீட்டு கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் MBBS, BDS, கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ எனேபிள் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய நீட், ரோல் நம்பர், பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் டைமில் ஒரு OTP வரும். OTP கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கன்சென்ட், கேண்டிடேட் கன்சென்ட்டை கொடுக்க சொல்லுவாங்க. டு யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் த தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலைன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் செய்யவே வேண்டியதில்லை. நீங்கள் லாகின் பண்ணி நான் நோ கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் லாகினே பண்ணாமல் உங்கள் காலேஜ் ஆல்ரெடி ஒரு வேளை கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்துச்சுன்னா அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்துச்சுன்னா ஒரு சில காலேஜஸ் ஆல்ரெடி கிளாஸஸ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் வந்து காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், ரீஅலாட்மெண்ட் போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் லாகின் பண்ணி எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து OTP எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலை. ஆஸ் பர் MCC ஷெட்யூல் சாய்ஸ் ஃபில்லிங் நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. 30ஆம் தேதியிலிருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்குது. 5ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும், நைட் வரைக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். 5ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிலிருந்து நைட்டு 11:55 PM வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ சாய்ஸஸ் ஆட் பண்ணுறதாக இருந்தால் இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நாளைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே 29ஆம் தேதியிலேருந்து நமக்கு 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் நாளையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நீங்கள் இங்கே சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டுக்கே நம்ம டெமோ வீடியோலாம் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடுலேயும் சரி, ஆல் இண்டியாலையும் சரி, வெளியே எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஈவன் தோ ரெசிக்னேஷன் டேட் எல்லாம் வந்தாலும் கூட ஒருவேளை சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து டிலே ஆகலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பிகாஸ் நமக்கு இன்னும் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வரல. ஆஸ் ஆஃப் நவ் தே ஹவ் ஸ்டார்டட் த ரெஜிஸ்ட்ரேஷன். லெட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் விடுவாங்க. சீட் மேட்ரிக்ஸ் வந்த உடனே கட் ஆஃப் மார்க்கில் எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சில சீட்ஸ் அப்படிங்கிறது வரும். கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் நமக்கு வந்து செகண்ட் ரவுண்டை விட கொஞ்சம் குறைவான சீட் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வரும். கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிலையும் சரி, செகண்ட் ரவுண்டில் இருந்த கவுண்ட்டை விட தேர்ட் ரவுண்டில் கவுண்ட் கம்மியாக தான் இருக்கும், சீட் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே அலோவ் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து சீட்டு எடுக்கலை, சீட்டு கிடச்சி சீட் எடுக்காம போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்த் ரவுண்டுக்கு போக முடியாது. ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாடும் அதே மாதிரி தான். பட் அங்கே வந்து தமிழ்நாடு, இங்கே வந்து ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேளை சீட்டு கிடச்சி அதில் நீங்கள் சேராமல் போனீங்கன்னா நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக ஃபோர்ஃபீட் ஆகிடும். உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் போடுறீங்க, 5,000 10,000 டெபாசிட் கட்டியிருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்கள் அதை லூஸ் பண்ண தயாராக இருந்தால் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடச்சி எடுக்காமல் போகலாம். இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போட்டிருக்கீங்கன்னா 2,05,000 ரூபா கட்டியிருப்பீங்க, 5,000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன், 2,00,000 ரூபாய் டெபாசிட் கட்டியிருப்பீங்க. அந்த 2,00,000 ரூபாயும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆல்ரெடி செகண்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சது, நான் அந்த சீட்டில் சேராமல் போயிட்டேன்,
இப்போ தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் புதுசாக செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். 2 லட்சம் ரூபா அடிஷ்னலாக செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். பிகாஸ் செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் நம்ம அதை வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால அந்த டெபாசிட் அமௌண்ட் ஃபோர்ஃபீட் ஆகிடும். ஸோ தேர்ட் ரவுண்டுக்கு புதுசாக நம்ம டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறத பே பண்ணிவிட்டு we can do the registration and choice filling everything. சீட்டு கிடச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சீட்டு கிடச்சி சேரலைன்னா டெபாசிட்டும் போயிடும், ஃபோர்த் ரவுண்டுக்கு போக முடியாது. இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வெரி மச் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கான ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி மச் தேங்க்யூ ஸோ மச்.